නගර සභාවේ වැඩ තියෙනවානේ. ඒක ගන්න කිව්වනේ. ரெண்டு கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்ப அதுக்கு அந்த கடை அவைக்கு இப்ப கடை கொடுக்க போறீங்க. நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. சரிதானே? அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. வியாபாரம் செய்யாதீங்க. வருஷமா நான் வீட்டு காசுல காட்டுறீங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க கடை. அந்த கடை அப்படி சொல்லலாம். எங்களுக்கு என்ன ரீதியா எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் உங்களோட கடமை கடை இவர் இல்லாம நாங்க போராடுவோம். கணக்கெடுக்க மாட்டோம். நாளைக்கு 10 மணிக்கு 10 மணிக்கு டெண்டர் உடைப்பாங்க. இல்ல ஐயா ஐயா இவர் உங்களுக்கு கணக்கு வர நீ வேற சொல்ல கேக்குறீங்க. தீர்வு தரம் வரைக்கும் நீங்களா தீர்வு தர போறீங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழுத்தம் அதான் தரணும். உங்களுக்கு இவர் வந்து பெரிய மேல கணக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீங்க போயிட்டு வர வரைக்கும் நாங்க நிக்கிறோம். நீங்க போயிட்டு வந்தவங்க அவனை பற்றி அரசாங்க நிறுவனம் புலவிட்டதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசாங்க நிறுவனம் தவறாக சில விடயங்களை சில முடிவுகள் எடுத்திருக்கு. அதில் பாதிக்கப்பட்டாங்கன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு டெண்டர்கோல் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் வந்து மக்கள் அதாவது பொறுப்பு நகரதான் பொறுப்பு நிறைய பேர் வேலை செய்வாங்க. இதால வந்து அவ்வளவு பேர் வேலையும் பாதிக்கப்படும். சனத்துக்குத்தான் அரசாங்க உத்தியோகத்தை வேலை செய்யணும். சனத்தின் வரி பணத்தெல்லாம் வேலை செய்யணும். எங்களுக்கு சேவை செய்யாம அவையில் பாதிக்கப்பட போறது இல்லை. நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம். மக்கள் பாதிக்கப்படும். இந்த கடைக்காரர் எல்லாம் இந்த நகர சபைக்கு வரி கட்டுறாங்க. இங்கே இருந்து காலங்காலமா கடை செய்து கொண்டு இங்க வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பாதிக்கப்பட விடணும் தானே. සම්බන්ධ ඔක්කොම සාකච්ඡා කරලා එකකට ඉන්න උද්ඝෝෂණ කරන්න ඒක ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් මේ ගේට්ටුව අහගෙන උද්ඝෝෂණ කරලා වැඩක් නැහැ. දැන් අර වැඩ කරන කට්ටිය යනවා එළියට. ඔයගොල්ලෝ උද්ඝෝෂණ කරන්නේ මේ ප්‍රශ්න නැහැ. நாங்கள் உள்ளுக்க போயில தான் அவையிட்ட வளாகத்துக்கு நாங்கள் போயில வெளியில බලපෑම් කරලා මේ ඉර කරන්න බෑ. අයිති බලපෑමක් කරන්න බෑ එහෙමනම්. ஏன்னா අපි නීතිගාත්මක කරනවා. நீங்க வந்து இதுல මේ இதுவரைக்கும் வேற வந்து கூப்பிடுறாங்க பிரச்சனை கலப்போண்டு அவையில் கூப்பிடல தானே. මේ அவை சொல்லி நான் இதை பொறுப்படுத்து அவரை பறிச்சு அவங்க பதைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. பிரச்சனை தீர்த்து கொண்டு ஒப்புதல் கரெக்ட் நாங்கள்
ஆனா இது வந்து வழக்கு வந்து கேட்டதுக்கு அமைப்பு கூட்டாளர்கள் தான் என்ன சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் இல்ல கேட்ட வணக்கம். நான் சாவச்சேரி கைத்தொழில் வணிகமன்றத்தின் செயலாளர். சாவச்சேரி நகர சபை வந்து சந்தைக்கு உட்பட்ட பகுதியிலே 2 கட்டட தொகுதிகளை கட்டியிருக்கின்றார்கள். அந்த கட்டட தொகுதிகள் வந்து ஐரோப்பிய நிறுவனத்தின் நிதி உதவியோட மீள்நிர்மாணிக்கப்பட்ட கட்டட தொகுதியாக காணப்படுகின்றது. அது நகரசபை பணத்தில் கட்டட பகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே எமது சந்தையின் உட்புறத்திலே 22 கடைகள் 2004ஆம் ஆண்டு தற்காலிக கடைகளாக வழங்கப்பட்டிருந்தன. அந்த கடைகளுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவும் இல்லை. அவர்கள் ஒரு தகர கொட்டையிலே மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே தொழிலில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஆரம்பத்திலே இந்த கடைகளை புதிதாக கட்டி புனரமைக்கின்ற பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைகளை வழங்குவதாகவே உறுதியளித்திருந்தார்கள் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த செயலாளர் குணமனுதேவி அவர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற செயலாளர் அதுகள் எதிரையும் கருத்தில் எடுக்காமலும் 2 கடை தொகுதிகளையும் பகிரங்க ஏலத்தில் விடுவதாக அறிவித்து ஏல கோரிக்கையை பெற்றிருக்கிறார். இது வந்து சாவச்சேரி மக்கள், அதாவது வந்து நகர பிரதேசத்தில் வதிக்கின்றவரும் தொழில் செய்கிறவர்களுக்கும் உரிய முன்னுரிமைகள் வழங்கப்படாமல் ஏனைய பகுதிகள் இருப்பவர்களை கொண்டு இந்த கடைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாவச்சேரியிலே 40 வருடங்களுக்கு மேலாக சாவச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றம் ஒன்று இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வணிக மன்றத்திலே வணிகர்கள் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எங்களை அணுகுவதும் இல்லை. அவர்கள் எந்த ஒரு விடயம் இருந்தாலும் அதிகார தோரணையில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் நகரசபை செயலாளர். ஆகையால் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கேள்விப்பத்திர அனுமதிகளை உடனடியாக நிறுத்தி இதுக்கு சகல விதமான வியாபாரிகள் வர்த்தகர்கள் அனைவருடையும் கலந்து ஆலோசித்து இந்த கடைகளை வழங்க வேண்டும் என்றுதான் இதுக்குரிய சரியான தீர்வாக இருக்கும். 22 கடைகளை தொடர்ந்து கொடுத்து விட்டும் அதைவிட இன்னும் ஒரு 60-70 கடைக்கு மேல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ அவர்களது உரிமையாளர்கள் எல்லாம் இன்று மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேணும். இவர்கள் வியாபார நோக்கிலே இந்த கடைகளை வழங்குவது வந்து அவ்வளவு சாத்தியமானதில்லை. சந்தைக்கு முக்கியமானவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து கடைகளை பெறுவதற்குரிய நிலப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது. இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இங்கே வதிப்பவர்களுக்கு கடைகள் கொடுக்கிறோம் என்று. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவரின் அப்பா அம்மா அவர்களுக்கு 75-85 வயது உரியவர்கள் இங்கே கடைகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்போ நகரசபையில் ஒரு சட்டம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், பெற்றோருடைய கடையை வந்து பெயர் மாற்றலாம் மகன் பிள்ளைகளுக்கு. அந்த வகையிலே அவர்கள் விண்ணப்பித்து அவர்கள் தொழில் செய்ய போவதும் இல்லை. அப்போ அந்த விஷயங்களில் இவர்கள் கூர்மையாக ஆராய வேண்டும். அதை விடுத்து பழைய மீன் மார்க்கெட் அடியிலே கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது 8ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 கடைகளுக்குரிய இடமாக பிரிக்கப்பட்டும் 2 கடைகளாக்கப்பட்டு 1,20,00,000 அடிப்படை விலையும் கோரப்பட்டிருக்கின்றது. இதை 8 வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது சம்பந்தமாக செயலாளரிடம் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், அது சபை இருந்த காலப்பகுதியிலே கட்டப்பட்ட கடைகள் என்று. அவர் சபை இருந்த காலப்பகுதியிலே டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்கின்றார். சபை சொல்லி போட்டு அது அவையோட கதை கொண்டு இதே நகரசபையில் 32 கடைகள் பெயர் மாற்றத்துக்காக விண்ணப்பித்து பெயர்கள் நகரசபை சபை இருந்த காலத்தில் பெயர் மாற்றப்பட்டது. அந்த கால கடைகளுக்குரிய பற்றுச்சீட்டுகள் 4 மாதம் அவர்களுடைய பெயரிலேயே பற்றுச்சீட்டுகளும் வழங்கிவிட்டு 5வது மாதம் கூறியிருக்கிறார்கள் இந்த கடைகளின் பெயர் இதுகள் செல்லாது, நாங்கள் உங்களோட பேரில் ரிசீட் தரமாட்டோம்னு சொல்லி நகரசபை கடைன்னு சொல்லி பேரை போட்டு எங்களுக்கு இப்போ ரிசீட்டை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட கடை காசு வந்து ஒரு 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட காசு 30 கடைகளுக்குரிய காசு 15 லட்சம் ரூபா அப்படி அங்கே இருக்கிறது. 19 லட்சம் ரூபா அப்படி இருக்கிறது. அந்த காசுகளுக்கு எந்த தீர்வும் வழங்காமல் இவர்கள் தாண்டவத்தனமாகத்தான் செயல்படுகின்றார். செயலாளர் சொல்கிறார் தனக்கு இதை பற்றி தெரியாதான் 2 வருஷம் வந்தவர் ஆனவடியால் அவருக்கு தகுதியானவர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு இடத்தை பொருட்படுத்தவர் அதை படி ஸ்டடி பண்ணணும், அந்த நகரத்தை பற்றி அவர் விளங்கிக் கொள்ளணும். அந்த விளக்கங்கள் இல்லாமல் ஒருவர் செயலாளராக இருப்பதே எனக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலான செயல்பாடாக தான் இருக்கும். அதால் தான் நாங்கள் இவ்வளவு நிர்பந்தத்துக்குள்ளே இதில் வந்து போராட வேண்டி இருக்கின்றது. அனைத்து வர்த்தகர்களின் நலனை கருதித்தான் சாவச்சேரி நகரம் இயங்க வேண்டுமே ஒழிய நாங்கள் தான் இந்த நகரத்தின் முதுகெலும்புகளும். இவர்கள் அதை விடுத்து வருமானம் பெறும் நோக்கிலே கடைகளை வியாபாரம் செய்துவிட்டு பிறகு ஒரு நேரம் சொல்வார்கள் கடை வேறு ஒருத்தர் நடத்துகிறார், அப்படி நடத்தலாது, கடை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள். ஆகையால் இந்த கடைகளை வந்து பழைய வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், இருக்கிற வர்த்தகர்கள் தற்காலிக குடிகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு
உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் சால சிறந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்லையேல் இது சம்பந்தமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லையேல் நமது போராட்டம் மீண்டும் ஒரு வடிவத்திலே தொடரும் என்பதையும் இந்த வழியிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அப்பா வந்து 1974 ஆண்டிலிருந்து சாவச்சியிலிருந்து 2 கடைகள் நடத்தி கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பெயரில் 2004 ஆண்டு நடந்த அந்த வன் செயல் காரணமாக கடைகள் உடைக்கப்பட்டு இடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட போது நாங்கள் மீள்குடியேற்றம் வரும்போது எங்களை ஒரு சிலருக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கப்பட்டது. மீதி ஆட்களுக்கு 1 வருட காலத்தில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கி தரப்படுவதாக நகரசபையால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த 1 வருடம் இது 2004 ஆண்டு சொன்னேன். இன்றைக்கு 2024 இன்றைக்கு 20 வருஷமாக போச்சு. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. தற்போதைய இதில் வந்து எங்களுக்கு இங்கே புதுசாக எங்கட இடத்துல நாங்கள் பழைய இடத்துல இருந்த எங்கட கடை இருந்த இடத்துல இப்போ பில்டிங்களை கட்டி போட்டு அந்த பில்டிங்கை வந்து இவைகள் வந்து ஓப்பன் டெண்டரில் விடுறதுக்கு நிற்கிறேன். அப்போ நாங்கள் இவ்வளோ காலம் எங்கட அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் தொழில் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு கடை இல்லை. இன்றைக்கு 1974 2002 ஆண்டு இடப்பெயர்வு வரைக்கும் கடை நடத்தின எங்களுக்கு கடை இல்லை. ஆனால் இப்போ இங்கேருந்து வந்த புது ஆட்களுக்கு கடை ஒதுக்குறீங்க. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே உங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு தாங்கும். இன்னும் நாங்கள் இவ்வளோ காலம் இருந்த நாங்கள் எங்களை பழைய கடைக்காரரை கூப்பிட்டு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட வேணும். மீதி இருக்கிற கடைகளை நீங்கள் டெண்டர் விடலாம். அது டெண்டர் என்று ஓப்பன் டெண்டர் தென்மராய் அது நீங்கள். ஆனால் இருக்கிற ஆக்கள் இந்த அனுமதியோட பழைய கடைக்கார உரிமையாளர் அவருடைய வாரிசுகள் எல்லாரும் இஞ்சான் இருக்கிறோம். அதனால் இந்த நகர சபைக்கும் மேத ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம், பழைய உரிமை உள்ள கடைக்காரர் அவ்வளோ பேருக்கும் சலுகை அடிப்படையில் கடையை வழங்கிட்டு மீதி கடையில் வந்து டெண்டருக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காண்டி வந்து நிக்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி போக முடியல. அண்ணா குரூப்ல போடுங்க, கடையை போட்டு சொல்லிடுறாரு. அதான் பள்ளி எல்லாரும்